தினம் 5 வினாக்கள் நிறைவேறும் நம் கணாக்கள். இன்றைய வினாக்கள் 1 முதல் 5 வரை வாங்க படிக்கலாம். வினா எண் 1. அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தவர் யார்? விடை காஃபி கான். அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தவர் யார்? விடை காஃபி கான். வினா எண் 2. கீழ்கண்டவற்றுள் எது முதல் நிலை சான்று அல்ல? விடை இலக்கியம். கீழ்கண்டவற்றுள் எது முதல் நிலை சான்று அல்ல? விடை இலக்கியம். வினா எண் 3. கீழ்கண்டவற்றுள் எது இரண்டாம் நிலை சான்று அல்ல? விடை நினைவு சின்னம். கீழ்கண்டவற்றுள் எது இரண்டாம் நிலை சான்று அல்ல? விடை நினைவு சின்னம். வினா எண் 4. பொறிப்புகள் என்பது கீழ்கண்ட எவற்றில் எழுதப்பட்ட கருத்துக்கள்? விடை பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள், உலோகங்கள் என்ற அனைத்து விடைகளுமே சரி. பொறிப்புகள் என்பது கீழ்கண்ட எவற்றில் எழுதப்பட்ட எழுத்துக்கள்? விடை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் என்று அனைத்தும் சரி. வினா எண் 5. கீழ்கண்டவற்றுள் சட்டபூர்வமான ஆவணமாக கருதப்படுவது எது? விடை செப்பேடுகள். கீழ்கண்டவற்றுள் சட்டபூர்வமான ஆவணமாக கருதப்படுவது எது? விடை செப்பேடுகள். Dear students, practice these 5 questions and write it in your notebook. Thank you. தினம் 5 வினாக்கள் நிறைவேறும் நம் கணாக்கள். இன்றைய வினாக்கள் 5 முதல் 10 வரை வாங்க படிக்கலாம். வினா எண் 6. பிற்கால சோழர்கள் காலத்தில் கீழ்கண்ட எந்த குருமார்களுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் பற்றிய பதிவுகள் செப்பப்பட்டய கொடை ஆவணங்களில் உள்ளன? விடை இந்து குருமார்கள், பௌத்த குருமார்கள், சமண குருமார்கள், முஸ்லிம் குருமார்கள் என அனைத்து விடைகளும் சரி. பிற்கால சோழர்கள் காலத்தில் கீழ்கண்ட எந்த குருமார்களுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் பற்றிய பதிவுகள் செப்பப்பட்டய கொடை ஆவணங்களில் உள்ளன? விடை இந்து குருமார்கள், பௌத்த குருமார்கள், சமண குருமார்கள், முஸ்லிம் குருமார்கள் என்ற அனைத்து விடைகளும் சரி. வினா எண் 7. திருவாலங்காடு செப்பேடு கீழ்கண்ட யாருடைய காலத்தை சார்ந்தது? விடை முதலாம் ராஜேந்திர சோழன். திருவாலங்காடு செப்பேடு கீழ்கண்ட யாருடைய காலத்தை சார்ந்தது? விடை முதலாம் ராஜேந்திர சோழன். வினா எண் 8. அன்பில் செப்பேடுகள் கீழ்கண்ட யாருடைய காலத்தை சார்ந்தது? விடை சுந்தர சோழன். அன்பில் செப்பேடுகள் கீழ்கண்ட யாருடைய காலத்தை சார்ந்தது? விடை சுந்தர சோழன். வினா எண் 9. உத்திரமேரூர் கல்வெட்டு கூறும் விவரங்கள் எது? விடை கிராமங்களின் நிர்வாகம். உத்திரமேரூர் கல்வெட்டு கூறும் விவரங்கள் எது? கிராமங்களின் நிர்வாகம். வினா எண் 10. சோழ அரசர்கள் காலத்தில் பிராமணருக்கு வழங்கப்பட்ட கொடைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை பிரம்மதேயம். சோழ அரசர்கள் காலத்தில் பிராமணருக்கு வழங்கப்பட்ட கொடைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை பிரம்மதேயம். Dear students, practice these 5 questions and write it in your notebook. Thank you. தினம் 5 வினாக்கள் நிறைவேறும் நம் கணாக்கள். இன்றைய வினாக்கள் 15 முதல் 20 வரை வாங்க படிக்கலாம். வினா எண் 11. சோழ அரசர்கள் காலத்தில் கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை சாலபோகம். சோழ அரசர்கள் காலத்தில் கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை சாலபோகம். வினா எண் 12. குவி மாடங்கள் ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள் போன்ற புதிய வகை கட்டிடக்கலையை அறிமுகம் செய்தவர்கள்? விடை டெல்லி சுல்தான்கள். குவி மாடங்கள் ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள் போன்று புதிய வகை கட்டிடக்கலையை அறிமுகம் செய்தவர்கள்? டெல்லி சுல்தான்கள். வினா எண் 13. தில்வாரா அபுகுன்று கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ராஜஸ்தான் மாநிலம். தில்வாரா அபுகுன்று கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை ராஜஸ்தான் மாநிலம். வினா எண் 14. புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயம் கீழ்கண்ட எந்த ஊரில் உள்ளது? விடை தஞ்சாவூர். புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் ஆலயம் கீழ்கண்ட எந்த ஊரில் உள்ளது? விடை தஞ்சாவூர். வினா எண் 15. விருபக்சா
கோவில்கள் கீழ்க்கண்ட எந்த அரசர்களின் காலத்தை சார்ந்தவை? விடை விஜயநகர அரசர்கள். வினா எண் 15. விருபாக்ஷா கோவில்கள் கீழ்க்கண்ட எந்த அரசர்களின் காலத்தை சார்ந்தவை? விடை விஜயநகர அரசர்கள். Dear students, practice these 5 questions and write it in your notebook. Thank you. இன்றைய வினாக்கள் 16 முதல் 20 வரை வாங்க படிக்கலாம். வினா எண் 16. சார்மினார் கீழ்க்கண்ட எந்த இடத்தில் அமைந்துள்ளது? விடை ஹைதராபாத். இந்த வினாவில் இதற்கான விடை டெல்லி என தவறுதலாக பிரிண்ட் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சரியான விடை ஹைதராபாத். மீண்டும் ஒரு முறை கேட்கலாம். சார்மினார் கீழ்க்கண்ட எந்த இடத்தில் அமைந்துள்ளது? விடை ஹைதராபாத். வினா எண் 17. கீழ்க்கண்ட யாருடைய காலத்தில் பெண் தெய்வம் லட்சுமியின் உருவம் தங்க நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது? விடை முகமது கோரி. கீழ்க்கண்ட யாருடைய காலத்தில் பெண் தெய்வம் லட்சுமியின் உருவம் தங்க நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது? விடை முகமது கோரி. வினா எண் 18. ஜிட்டல் என்ற செப்பு நாணயங்கள் கீழ்க்கண்ட யாருடைய காலத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது? விடை டெல்லி சுல்தான்கள். ஜிட்டல் என்ற செப்பு நாணயங்கள் கீழ்க்கண்ட யாருடைய காலத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது? விடை டெல்லி சுல்தான்கள். வினா எண் 19. டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள் கீழ்க்கண்ட யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டது? விடை இல்துமிஸ். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள் கீழ்க்கண்ட யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டது? விடை இல்துமிஸ். வினா எண் 20. ஒரு ஜிட்டல் என்பது எத்தனை வெள்ளி குன்றி மணிகளை கொண்டது? விடை 3.6. ஒரு ஜிட்டல் என்பது எத்தனை வெள்ளி குன்றி மணிகளை கொண்டது? விடை 3.6. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தினமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் 5 வினாக்களை நல்ல முறையில் பயிற்சி செய்து ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து கொள்ளவும். தேங்க்யூ. இன்றைய வினாக்கள் 21 முதல் 25 வரை வாங்க படிக்கலாம். வினா எண் 21. கீழ்கண்டவர்களுள் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது? விடை சோழர்கள். கீழ்கண்டவர்களுள் யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது? விடை சோழர்கள். வினா எண் 22. கீழ்கண்டவற்றுள் நாதமுனியால் தொகுக்கப்பட்டது எது? விடை 4000 திவ்ய பிரபந்தம். கீழ்கண்டவற்றுள் நாதமுனியால் தொகுக்கப்பட்டது எது? விடை 4000 திவ்ய பிரபந்தம். வினா எண் 23. கீழ்கண்டவற்றுள் நம்பியால் தொகுக்கப்பட்டது எது? விடை தேவாரம். கீழ்கண்டவற்றுள் நம்பியால் தொகுக்கப்பட்டது எது? விடை தேவாரம். வினா எண் 24. கீழ்கண்டவற்றுள் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது எது? விடை திருவாசகம். கீழ்கண்டவற்றுள் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது எது? விடை திருவாசகம். வினா எண் 25. மதுரா விஜயம் என்ற நூல் கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது? விடை கங்காதேவி. மதுரா விஜயம் என்ற நூல் கீழ்கண்ட யாரால் இயற்றப்பட்டது? விடை கங்காதேவி. Dear children, prepare all these 5 questions which are given to you daily. Okay, thank you.